இந்த நியூஸ்களை நான் பல தடவை போடலான்ட்டு யோசிச்சுருந்தேன். ஆனால் எனக்கு போடுறதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கல. இதனால் அது கொஞ்சம் பிஸியில் இந்த தொழில் விஷயங்களை கொஞ்சம் பிஸியாக இருந்தனால எனக்கு இந்த தகவல் பெரிய அளவு கொடுக்கறதுக்கோ யூடியூப்பில் போடுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. இப்போ எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சதுனால தான் இந்த நியூஸ்களை திருப்பி போடுறேன். என்று மட்டும் எல்லா மக்கள்களுமே பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இருக்குமாறும் ஒரு எச்சரிக்கையோட நான் இந்த தகவல்களை தொடங்குகிறேன். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம், உங்களோட குடும்பம் ஆகிக்கலாம், இன்னொரு தவறு செஞ்சிருக்கலாம், இல்லை உங்களை மனசை உடைச்சிருக்கலாம். அந்த மாதிரி மனசுகளை உடைக்கப்படுற டைமுக்கு நீங்கள் அவங்கள வருத்திக்கலாம். ஆனால் உண்மையான இது பற்றி பார்த்தா நம்ம அவங்க மனசை உடைச்சாலும் நம்ம அவங்கள மனசை திருப்பி உடைக்கக்கூடாது. அவங்கள வெறுத்தாலும் நம்ம அவங்கள வெறுக்கக்கூடாது. அதுதான் நம்ம இஷ்டத்தில் ஒரு சட்டமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில இதுகளை நான் சொல்கிறேன். நம்பி அவங்கள காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தையும் ஒப்புரமாக அந்த விஷயத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். முதலாக நபி அவங்கள காலத்தில் நடந்த ஒரு வழிப்போக்கர் என்ன செஞ்சார், அப்படி பசி நல்லாவே கடின பசியோடு அவங்க ஒரு இதில் சாப்பிட எதுவும் கிடைக்காது ஒரு வருத்தத்தோடு போய் கொண்டிருக்கிறாரு. அப்போன்னு ஒரு ஆற்றுல அடிச்சுட்டு ஒரு மாதுளை பழத்தை அவர் தின்று அவர் பசியை போக்கி கொண்டார். பசி போன பொருள் அவர் யோசிக்கிறாரு, யாரோ வளவு தெரியாது திண்டுட்டேனே, இல்லை ஹராமாய்க்குமே அப்படி இப்படின்னு அவர் யோசித்து உரிய காலம் யாராக இருக்குன்னு சொல்லி அந்த மாதுளப்பழம் தோட்டத்தை அவர் காண்றாரு. தேடி போய் அந்த தோட்டத்து இந்த தோட்டம் எங்கே முடியுதுன்னு பார்த்து அந்த உரிமையாளரையும் கூட அவர் சந்திக்கிறார். இந்த தோட்டத்து உரிமையாரை அவர் சந்தித்து அந்த உரிமையாளர்கிட்ட நான் போய் சாப்பிட்டேன், நடந்த விஷயத்த நான் சொல்லி இப்படி நான் சாப்பிட்டேன், ஹலால் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கான உரியாளர் சொல்கிறாரு, இல்லை நான் ஹலால் சொல்ல மாட்டேன். அப்போ கெஞ்சியார், ப்ளீஸ் ஹலால் சொல்லுங்களே அப்படின்ட்டு. அப்பயும் சொல்கிறார், நான் ஹலால் சொல்ல மாட்டேன்ட்டு. திருப்பி கேட்குறாரு, இல்லை நான் ஹலால் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன். நாலாவது கேட்குறாரு, நான் நீங்கள் ஹலால் சொல்லணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னார், காது கேட்காது, வாய் பேசலாம், கை கால் மூலம், ஆனால் ஒரு பிள்ளைய நீங்கள் திருமணம் செய்யணும், அவளை என் மகள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மகளை முகத்தையும் கூட அவர் பார்க்கல, சரின்னு சொல்கிறாரு. இப்போ கல்யாணத்துக்கு அவர் ரெடி ஆகிட்டார். கல்யாணம் நடக்க நாள் வருகுது. அப்போ உடனே என்ன செய்கிறாங்க, நம்ம மருமகளை கூட்டின்னு தாலி கட்ட செய்கிறாரு. அப்போ அவர் ஒழுங்காக பார்க்காம, ஆனால் அவர் யோசிக்கார், என்ன காய்க்கால் மூலம் சொன்னார், எல்லாம் சரியாகிறேன்னு யோசித்து அதுக்கு தாலி கட்டின பின்னால் அவரை மாமனாட்டை பற்றி விசாரிக்காது. அது இந்த தோட்டம் உரியாட்ட விசாரிக்கும் போது அவர் சொல்கிறாரு, வாய் பேச வேண்டா, அவர் கெட்ட விஷயத்தை பேச மாட்டாள், காது மூலம்டா, காது கேட்காண்டா, அவர் கெட்ட விஷயங்களை காதால் கேட்க மாட்டாள், கை கால் மூலம்டா, அவர் கெட்ட விஷயங்களை கை காலால் செய்ய மாட்டாள் சொல்கிற அந்த கருத்தை தான் அவர் அங்கே பதிவு பண்ணியிருந்தார். அது கேட்டவுடனே அவருக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதோட அவர் செஞ்ச இந்த மாதுளை பழம் ஹலாலும் கூட ஆக்கி கொண்டார். அதுதாங்க போனவர் இந்த நபி அவங்க காலத்து சட்டம். இப்போ என்ன சட்டம்னு பார்க்கறதுக்கு ஆற்றுல போகிற கறவை வைக்கலாம், இல்லை வெள்ளத்தில் வர இது வைக்கலாம், யாரும் சொத்துன்னு தெரியாது, அது நமக்கு ஹலால்னு சொல்லி ஹராமாக்கி கொள்கிறாங்க.